வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆச்சு எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈச்ச மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரத்தை தேடி நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஏன்னா ஒரத்தூருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ நம்ம களப்பாலில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா அதை தாண்டி நம்ம போயிடுவோம். எல்லாருமே வெளில சுற்றுறதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலே சேஃப்டியாக இருங்க. அப்புறம் எதுக்குப்பா தம்பி நீ மட்டும் வெளில வந்து சுற்றிட்டு இருக்க அப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதுக்கான தண்டனையாக தான் ஒரு 500 ரூபாய் இப்போ தான் ஒரு போலீஸ்கிட்ட ஃபைன் கட்டி அழுதுட்டு வரேன். அதனால தான் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளிலே வராதிங்க, சேஃப்டியாக இருங்க. என் பேர் கணேஷ், ஹரி. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோவில் வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஸ் கம்பெனியில் டிரைவராக இருந்திருப்பாப்புல. அதுலேருந்து பழக்கமாகி இப்போ இவங்க ஊருக்கு வந்திருக்கோம். இவங்க ஊரில் தான் அந்த ஈச்ச மரம் கிடைக்குது. வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈச்ச மரம் பறிக்க போகிறோம். இது வந்து ஒரு பேரிச்சை வகையை தேர்ந்தது. இந்த இவர் தான் வந்து பறித்து கொடுக்க போகிறாரு. இவர் வந்து உள்ளூர்காரு. நம்மள்ட்ட வந்து கம்புலே வேட்டையாடி இப்போ பறித்து கொடுக்க போகிறாரு. வாங்க அப்படியே போகலாம். எங்கே இருக்குது நீங்கள் காட்டுங்க தலை, வாங்க. ஈச்ச மரம் அங்கே இருக்குது. ஏன்னா ஈச்ச மரம் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா அந்த டயத்தில் எல்லாருமே வேட்டையாடிடுறாங்க அவ்வளோ சீக்கிரம். 90s தான் அதிகம் இருந்தது ஈச்ச மரம். இப்போ பார்க்குறதே அரிதாக தானே இருக்குது. இது குச்செல்லாம் பார்த்தா பயங்கரமாக வேட்டையாடுவீங்க போல இருக்க. இந்த மூணில் லீவு நாளில் என்ன பண்ணுறீங்க? லீவு நாளில் கிரிக்கெட் விளாடுவோம். இது மாதிரி ஈச்ச மரம் பறிக்கிறது, நொங்கு வெட்டுறது, இது மாதிரி ஜாலியாக போயிடுறது. ஒரு வழியாக மரத்தை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. என்ன தலைவா, மரத்தில் ஒன்றுமே இல்லை போலையே. ஆல்ரெடி வேட்டையாடிட்டாங்க. உள்ளூர்வாசினா தலைவர் உள்ளூர்வாசி தானே? அமெரிக்கா என்ன என்கிட்ட பறிக்கிறேன்னு சொல்லி கீழே பொறுக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் இங்கே பாருங்கள், எல்லாம் ஏற்கனவே அடித்து எல்லாம் பறிச்சுட்டாங்க. எல்லாம் அணில் சாப்பிட்டுட்டு நிறைய. ஆனால் அந்த மரத்தை பார்த்தா அணில் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. அடித்து பறித்த மாதிரிலாம் தெரியுது. சரி வாங்க, வேறு மரம் இருக்கா? வேறு மரம் இருக்குதுல்ல, வேறு மரத்துக்கு போகலாம். சரி நண்பர்களே, பாருங்கள், உங்களுக்காக அந்தரத்தில் தான் தொங்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் எதுக்கு, உங்களுக்கு வந்து அந்த ஈச்ச மரம் பறித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. மேலே ஏறி வீடு வேற நல்லா ஈவினிங் டைம்லாம் ஜாலியாக இருக்கும். உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஆற்றல் நடந்து வந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். எல்லாம் எதுக்காக, நீங்கள் போடுற 2 லைக்குக்கும் 4 சப்ஸ்கிரைபருக்கும் இதுக்காக தான். ஆரம்பத்தில் இந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்றே. ஆமாம். ஆனால் அந்த பையன் நேற்றுலேருந்து வேறு லெவலில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல. வந்தோடனே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒன்றும் ரெடி பண்ணல. அப்புறம் அந்த புறம் பாருங்க, அந்த பையன் தான் வாண்டடாக வந்து நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வேறு ஒரு மரத்துக்கு புதுசாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தம்பி ஹரி குடிப்பா. பாருங்கள் எவ்வளோ அழகான இடமா இருக்குன்னு. இப்போ தான் வந்து விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈச்ச மரத்தை நாங்கள் தேடி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். காலைல கூட சாப்பிடல, இறக்கிது, மூச்சு வாங்குது. எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணுங்க, உடம்பை பெர்ஃபெக்டாக வச்சுங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. இறக்கிது இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், இது எல்லாமே உங்களுடைய லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். ஏதோ இவரோட உதவியால் தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவர் வந்து 20 கிலோமீட்டர் எப்படியும் நம்ம நடக்க வச்சுட்டாப்புல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இன்னும் மரத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கமே தவிர இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க மரத்துக்கு பேரில் நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை எல்லாரும். ஏதோ 10 அடியில் தண்ணி வருதுன்னு சொல்லி நம்மளை 20 அடி 30 அடி கூட்டு வந்துட்டாப்புல. இன்னும் வந்த பாடு இல்லை.
பாருங்கள், நம்ம ஈச்ச மரத்தை தவிர கண்ணாமலாம் எல்லா இடத்தையும் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஆறு இருக்குது. சாரி, இது குளமா? பெரிய குளம். குளம்தான், தவறு செய்து விட்டேன். இங்கே தான் அப்பப்போ மீன் பிடிப்பாங்க. பாருங்க மீன் வலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. கடைசியாக நாம் வந்து அடைந்து விட்டோம் ஈச்சம்பரத்தை. பழம் இருக்குது. பரியா அந்த உழுது தொட்டனே உழுது. அடடா, தொட்டோனே உழுகுது. அப்படியாப்பட்ட அற்புத பழம் இந்த ஈச்சம்பழம். பரியா பறிச்சு டக்குன்னு என்கிட்ட கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கூட. அப்படியா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து தின்ட்டு நல்ல பழமா கொடு. அது மேலே இருக்கிற இது நல்ல பழமா? சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம்ப்பா. இந்தாங்க சார், அவங்களுக்கு கொடுங்கண்ணா. இந்தாங்க பழம். கீழே விழுகிறதான் பழம். வேற லெவல் டேஸ்ட்டு. இது வந்து ஒரு பேரிச்ச மரத்தை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்துலலாம் அதிகமாக வளரும். சவுதியிலலாம் இது வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஆனால் அங்கெல்லாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம மக்களுக்கே தெரிய மாட்டேது. இது கடையில் போய் கூட இதை வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டிமாண்டு இந்த பழம். ஆனால் அவ்வளோ ஒரு பழத்தை இப்படி பறித்து ஈஸியாக திங்கிறோம். இதெல்லாம் காயா பழமா? இது எல்லாமே காய் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயும் பழமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா காய். காயெல்லாம் வந்து எப்படி பழுக்க வைக்கிறதுனா, தவிடு எப்போதும் இந்த மாட்டுக்கு தீவனத்துலலாம் கலப்போம். அது ஆமாம், உனக்கு கலந்து கொடுப்போமே. ஆமாம், நம்மளாம் தின்னு தான் வளர்ந்துருக்குறோம். அதில் வந்து ஒரு 2 நாளில் ஒரு நாள், இப்போ இன்னைக்கு பறிச்சுட்டு இன்னைக்கு மதியம் வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மதியம் எடுத்தீங்கன்னா இந்த பழம் ஃபுல்லாகவே பழுத்துருக்கும். நீங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். பேரிச்ச பழம் டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு இதிலே இருக்கும். பாருங்கள், வந்த இடத்துல வீட்டுக்கு பார்சல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் இதெல்லாம் ஒரு கிடைக்காதது. இந்த மாதிரி 20 கிலோமீட்டர் கடந்து வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் சென்னையில் உள்ளவங்களாம் இது சுத்தமாக கிடைக்காது. கண்டிப்பாக 20 கிலோமீட்டரில் இந்த மரம் இருக்குது. இவரும் சென்னையிலேருந்து தான் வந்திருக்காரு. லாக்டவுனில் தப்பிச்சு ஓடியாந்தவர் திரும்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் போவே இல்லை. ஊரை ஏமாற்றிட்டு இருக்காப்புல. போக மாட்டான். இதான் நம்ம ஊருக்கு வந்தால் போகிறதுக்கே பிடிக்காதுயா அவனுக்கு. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன். யாரும் இருந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஏன்னா எல்லா ரேஸ் லைஃப்லையும் எல்லா மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அதான் சூழ்நிலை. ஆனால் இந்த கிராமத்து சைடு இருக்கிறது ஒரு நிம்மதி. பழம் 1 2 இருக்குல்ல. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளி மாதிரி கரெக்டாக பழத்தை மட்டும் கண்டுபிடிச்சி எப்படி தான் எடுத்து சாப்பிட்றாருன்னு தெரியல. இவர் கண்ணுக்கு மட்டும் பழமாக மாட்டுது. இங்கே பாருங்க, தேடுறாரு பாருங்க, எப்படி தேடுறாரு பாருங்க. இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், எல்லாமே பழம் மாதிரி தான் தெரியுது, பழுத்த பழம் மாதிரி. ஆனால் அதில் எதுவுமே பழம் இல்லை. இதை பார்க்குறப்ப ஏதோ அணில் கடித்த பழம்னு நினைக்காதீங்க. நான் தான் கடித்து உள்ளே இருக்க கொட்டையை காட்டுறதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். நண்பர்களே, இப்போ சின்ன மரத்தை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெரிய மரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏன் நம்ம பெரிய மரத்துக்கு போகிறோம்னா, பெரிய மரத்தை தான் நல்லா எல்லாமே பழமாக இருக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காய் தான் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்காக நான் வந்து பெரிய மரம் தான் தேடி போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன் பெரிய மரத்தை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மரத்தை ஏரியெல்லாம் பறிக்க வேண்டியதில்லை. அது அதுவாகவே கீழே கொட்டும். இங்கே பாருங்க, எக்கச்சக்கமாக இந்த மாதிரி சாப்பிட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்மளை எச்சன்றுவாங்க. அப்படியா ஹரி? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அப்படிலாம் இல்லை, வண்ட பூச்சி சாப்பிட்ருக்கோம். அதனால் எல்லாம் ஹரி பழமாக எடுத்து வெட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புலையே. அங்கேருந்து எங்களுக்கு பழம் பறித்து விட்றானா, பழத்தை பறித்து தின்னுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு காயாக கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். வெளியூருக்காரனால ஏமாத்துறியா? இந்த மரத்தை பற்றி எதனா கொஞ்சம் சொல்லிவிடியா? எனக்கு எதுவுமே தெரியாது இந்த மரத்தை பற்றி. ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இதோட வரலாறு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இதோட வரலாறு எப்படி சொல்கிறதுன்னு வைங்களேன் உங்களுக்கு.
அட தின்னுட்டு செய்கிறது இல்லையா எவ்வளோ நேரமா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதனால வந்து தின்னுட்டே இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க 90ல் அதனால நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ சொல்லு. இது எல்லா மரத்துக்குமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே தண்ணி இருந்தால் தான் வாழும், உயிர் வாழுன்ற நிலமை. இந்த மரத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு வறண்ட இதில் அது எப்படி சொல்ல போகிறதுனா ஒரு பாலைவனத்தில் வளர்றது தான் இது. இதுக்கு இங்கே தண்ணியே இல்லைனாலும் இது வளர்ந்துக்கிட்டு இருக்கும், காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போல்லாம் மனுஷங்களே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வளர்றது இல்லை, ஆனால் மரம் வளருது. உண்மையிலே இந்த மரத்துக்கு ஒரு சல்யூட். வழியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 20 கிலோமீட்டர் நடந்து உங்களுக்காக ஈச்சமரத்தை பறிச்சிருக்கேன், அதுக்காக வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.